ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. T20யில் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் 2026 வரப்போகிற T20 உலகக்கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர், முன்னாள் சிஎஸ்கே வீரர்னு சொல்லாங்க ட்ரெயின் பிராவோ பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி, வலுவான அணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ட்ரெயின் பிராவோ அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய அணி குறித்து T20 இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக 2 T20 வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து எதிரான போட்டி கிட்டத்தட்ட 2வது போட்டி தோக்க வேண்டியதுதான். அதில் ஒருமையான ஆர்மியாக திலக்கரமன் நின்று அடித்து கொடுத்துருக்காரு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவர் இல்லைனா அடுத்து சூரியகுமார் யாதவா, ஹர்திக் பாண்டியோ இது போன்ற பிளேயர்கள் கண்டினியூவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக இருக்காங்க. T20யில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியா தாங்க ரொம்ப ரொம்ப வலுவான அணி. அவங்க எந்த டீமை எந்த நாட்டில் வேணால் போய் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகுதியான அணியாக இருக்காங்க. சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது. என்னோட இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் பிராவோ சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் நம்மளை பாராட்டி பேசியிருக்காருன்னு கிளியராக தெரியுது. இருந்தாலும் நம்ம அணி சூப்பர் தாங்க, இந்திய அணி சூப்பர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா T20யில் சரியான பர்ஃபார்மன்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டுலாம் சீரீஸை அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பங்களாதேஷ் நம்ம நாட்டில் வச்சு அடிச்சாங்க, ஸ்ரீலங்காவை அடிச்சாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து பாவம் மாட்டினுக்கிறாங்க. இன்னும் 3ல் 1 ஜெயிச்சா போதுங்க, இந்திய அணி சீரீஸை வெற்றி பெற்றோம். ஏன்னா 2 ஜெயிச்சிருக்காங்க ஆல்ரெடி. மொத்தம் 5 போட்டி கொண்ட T20 தொடரில் இன்னும் 1 ஜெயிச்சா போதும், இந்திய அணி கோப்பையை தூக்கி கொடுத்துடலாம். பாவம் ஜோஃபராச்சர் என்ன பண்ணுவார், அவரும் பால் போட்டு பார்க்குறாரு. ஆடில் ரிஷித் இருக்காரு. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நம்ம சூரியகுமார் யாதவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், இவங்களாம் இன்னும் ஸ்பார்க் ஆகலைங்க. சஞ்சு சாம்சனோட பேட்டிங்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பேட்டிங் ஒன்றும் அவர் ஆடல. சூரியகுமார் யாதவ் ஒன்றும் ஆடல. ஹர்திக் பாண்டியா ஒன்றும் விளையாடல. சரியாக சொல்கிற அளவுக்கு விளையாடல. இவங்களாம் பண்ணாமல் இந்திய அணி ஜெயிக்குதுன்னா இப்போ இந்திய அணியோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இந்தியா ஜெயிச்சிச்சாப்பா யார் வச்சுருப்பாங்க, சூரியகுமார் யாதவா இல்லை சஞ்சு சாம்சனா, ஹர்திக் பாண்டியான்னு கேட்பீங்க. அவங்களாம் இல்லைங்க. அபிஷேக் சர்மா, திலக் வர்மான்னு சொல்லிட்டு நல்லா யங்ஸ்டார் பிளேயரை பேரை சொல்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அந்த அளவுக்கு ஒரு வலுவான அணியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் மேலும் மேலும் எப்படி இருக்குது, அடுத்தடுத்த போட்டியை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப தரமான பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டி எப்படி இருக்குது, இங்கிலாந்து நினச்சா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காத T20 போட்டி, இல்லை இங்கிலாந்து அணி ஜெயிக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் தட்டி விடுங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.